வீடியோ இதுல கால்ல வந்தேன் நானு குரூப் இதுல. அந்த இதுல கூகுள்ல. 4 அப்புறமேட்டுக்கு அது 4 மணி இதுல. அது 4 மணில சரி அது கொஞ்சம் எதுக்கு இந்த 4 மணி கொஞ்சம் அது இதுக்காக இருந்தேன். சரி அது அந்த சரி அந்த கொண்டு வந்ததுல ஒழுங்கு ஓடிட்டு இருந்தேன். அப்ப நான் திருச்சி வந்துட்டேன். சரி திருச்சி சாமி, சரி வந்துட்டேன். சாமி, சரி. திருச்சி வந்துட்டேன். திருச்சியில ஓ இருக்கேன் நான். திருச்சி வந்துட்டீங்களா சாமி? சரி. ஓ சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. பார்த்தேன் எப்ப நீங்க உங்களுடைய அடுத்து மதுரைக்கு என்ன சாமி வர்றீங்க? அதேமா 14 15 அங்க வந்துடுவேன். 14 15 சரி சாமி, சரி சாமி. நம்ம சரி சாமி, சரி சாமி. 15 சந்திச்சுக்கலாம். 15 சந்திச்சிடலாம். ஆ சரி சாமி, சரி சாமி. ஓகே பார்க்கலாம். சாமி. 15 நான் முடிஞ்சா வந்து 15 இரவு நாங்க போயிடலான்னு இருக்கிறேன். இங்க அந்த விருதுநகர் 15 இரவு. சிவகாசிக்கு. ஆமா, சிவகாசி விருதுநகர் ம். தாண்டி ஆமா சாமி. ஆனைக்குட்டம். சிவகாசியே போக தேவையில்ல. அது ஒரு 5 ஆனைக்குட்டம் கிலோமீட்டர் முன்னாம ஆனைக்குட்டம். அங்க பாக்கலாங்க. முன்னாடியே. நீங்க எப்ப சரி சாமி. நீங்க என்ன பண்றீங்கன்னா முடிஞ்சா 15 வர்றீங்களா? எப்பவும் பாக்குற சாமி இல்லைன்னா 16 வந்துடுற சாமி எப்படியும். அப்படி 15 நீங்க இந்த 15 இரவு அங்க தங்குற உங்களுக்கு மாதிரி இருக்காம 15 இரவு தங்கிட்டாங்கன்னா 15 இரவு யார் யார் வர்றாங்க நான் நேர்ல பார்க்கணும். ஓ எனக்கு சரி அங்கிருந்து எந்த சரி. தகவல் எனக்கு வராது. புரியுதுங்களா? இந்த அங்கிருந்து எந்த தகவல் ஓ எனக்கு வராது. சரி சாமி. ஏன்னா நான் ஒரு இண்டிவிஜுவல். நான் வந்து ஒரு பாத்தீங்கன்னா நான் ஒரு தனிப்பட்ட அதாவது இண்டிபெண்டன்ட் ரிசர்ச்சர் மாதிரி தனி கேரக்டர். புரியுங்களா? சரி சரி புரியுது அதனால சரி. நான் கஷ்டப்பட்டு தான் தீரணும். வேற வழியே கிடையாது. அப்ப நான் 15 வர்றேன் சாமி. 15 வந்துட்டு உங்களை பிக்கப் பண்ணிடுறேன். ஆமா, போய் பார்ப்போம். நீங்க எதுல சாமி வர்ற? சரி சாமி. நான் வந்து ரயிலே பஸ்ல வந்து மதுரை வரங்கி அந்த நாம வந்து அம்பிகை அந்த இது என்னது ஆமா. அந்த நகர் என்ன நகர்? இது கோமதிபுரம். கோமதிபுரம். அன்பு நகர். கோமதிபுரம் அன்பு நகர் அங்க கோமதிபுரம் அன்பு வந்துருவேன். நகர். அங்கதான் வந்து தங்குவேன். புரியுதுங்க? ரொம்ப வசதி நமக்கு. சரி சாமி சார். நமக்கு ஓகே ஆதரவு. ஓகே நம்ம சாமி அந்த சார். வீடு ஓகே நமக்கு சாமி. ஆதரவு கொடுக்குற இடம். புரியுதுங்களா? சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. அங்க இருந்து தான் நான் எல்லாமே அப்ப வளர்த்துக்கிறேன். நான் 15 நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன் சாமி. ஆமா ஓகேவா? ஆமா. ஃபோன் அடிச்சா தகுந்த மாதிரி எப்படின்னு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே விருதுநகர் நேரா போவோம். எங்க விருதுநகரே போவோம். போய் சிவகாசிக்கு. பார்ப்போம். சிவகாசி போவோம். சூழலை பார்ப்போம். இடம் இருந்தா நான் தங்கிக்கிறேன். இல்ல அப்படி அங்க கேட்பேன். இந்த மாதிரி நான் 2 நாள் தங்க போறேன்னு சொன்னா நிறைய இண்டிபெண்டன்ட் ரிசர்ச் நிறைய வர்றாங்க. தமிழ்நாடுல இருந்து ஒரு 50 பேராவது வருவாங்க. சரி சாமி. அவங்களோட என்ன பெரிய காலேஜ் தானே, தங்கறது ஒரு விஷயம் இருக்காது. இல்லையா? பாப்போம். இதுல ஒரு கற்பனையா சொல்றேன். என்னது இல்ல கற்பனையா சொல்றேன். ஆமா ஆமா. அங்க போய் என்ன நடக்குதோ பாத்துக்கிறோம். நம்ம பாட்டு போவோம். ஆமா. ரெண்டாவது விஞ்ஞானிகள் எத்தனை பேர் வராங்கன்னு பாத்துட்டோம்னா நம்ம அடுத்த நாள் காலையில என்ன பண்றோம், எல்லா விஞ்ஞானிக்கும் உங்க கையால நீங்க எல்லாத்துக்கும் விளம்பரம். நீங்க என்ன பண்றீங்க, வர்ற விஞ்ஞானிகளும் உங்க கையெழுத்து, நான் கையெழுத்து போறேன், நீங்க பிரசன்ட் பண்ணுங்க. புரியுதா? சரி சாமி, சரி சாமி. ஓகே சொல்லி நான் என்ன அடுத்த கேள்வி வைக்க போறேன்னா, நான் 365 நாள் நான் வந்து இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்ல போறேன். அதுதான் மெயின் பாயிண்ட். என்னது அடுத்தது அப்படிதான் சொல்ல போறேன். ஏன்னா என்னுடைய நம்மளுடைய பொண்ணுடைய இப்ப நம்ம வந்து கல்லூரி சார்பிலே தான் வந்து பிரசன்ட் பண்றாங்க. அதாவது ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்அவுட் ஃபுட் ஃபார் ஸ்பேஸ் லைஃப் அப்படிங்கறதான் அடாப்டேஷன் ஃபார் ஸ்பேஸ் லைஃப் தான் தியரி. புரியுதுங்களா? தியரி அண்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து செய்ய போறேன். ப்ராஜெக்ட் நான் வந்து இது வரைக்கும் அதுக்கு ஒரு சிஸ்டம் கிடையாது. அதாவது உலகத்துல எங்கேயுமே சிஸ்டம் என்னை ஆராய்ச்சி பண்ணுங்க, நான் உணவு இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு எங்கே கோரிக்கை வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்னது நாம என்ன முதல் உலக சாதனைங்க ஐயாது. இந்த கேள்வி கேட்கறதே வந்து இது நான் வந்து செத்து போனவன் திரும்பி உயிர் வர்ற மாதிரி. என்னது இது யாருக்கும் தெரியாத வாழ்வு. யாருக்கும் தெரியாத வாழ்வு. நான் கையில புத்தகம் இருக்கும்போது இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்தவங்க ஒரு 10 பேர் யாராவது முடிவு எடுத்தாங்கன்னா நான் வந்து இதுக்கு ஐயா இது வந்து கிளீனிங் டயட்னு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. கிளீனிங் டயட்னு கிளீனிங். ஆமா, பசி கண்ட்ரோல் ஆயிருது, நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, நைட்ரஜன் கார்பன் 14 மாறுது, வைட்டமின் டி உடம்பு கிரியேட் பண்ணுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இல்லட்டா உணவு கட்டுப்பாடு இருக்கிற வள்ளலார் செத்து போயிருப்பாரு, உணவு கட்டுப்பாடு இருக்கிற சித்தர்கள் செத்து போயிருப்பாங்கல்ல. ஏன் அவங்கள சாகல? ஏன் அவங்க முக்தி நிலைக்கு போனாங்க? முக்தி நிலைங்கிறது முக்தி நிலை நோயற்ற மரணம். என்னது நோயில்லா மரணம் தான் முக்தி நிலை. நோயற்ற மரணம்ங்கிறது அவன் விருப்பத்துல போறான். அல்லது அவன் சுத்தம் பண்ணப்பட 100 ஆண்டுல அது கண்டு போயிடும். அது வேற. அதெல்லாம் நம்ம பேசிக்கிறோம். முதல்ல அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஒரு 10 பேர்த்த கொடுப்போம். ஏற்கனவே நான் இப்பதான் எனக்கு ஏன் இந்த அரசாங்கம் இந்த வாய்ப்பு பண்ணுதுங்க, யாரும் இந்த வாய்ப்பு பண்ண முடியாதுங்க ஐயா. இந்த அரசாங்கம் தான் நடத்துது. யாரு? தமிழ்நாடு அரசாங்கம் தான் நடத்துது.
இந்த ப்ரோக்ராம் வருஷம் நடத்தும். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மாணவர்களையும், இளங்கலை மாணவர்கள், முதுகலை மாணவர்களை விண்வெளித்துறையில நுழைப்பதுதான் தமிழகத்தோட வேலை. ஃபண்டு மத்திய தமிழ்நாடு அரசு ஒரு ஃபண்டு கொடுக்குது. டாடா கன்சல்டன்சி, டாடா, விப்ரோ, இந்த மாதிரி இன்ஃபோசிஸ் இவங்கள என்ன ஸ்பான்சர் பண்றாங்க. இந்த 500-600 பேர் வந்தாங்கன்னா அந்த 500 பேத்துக்கான செலவு, மருத்துவ செலவு, தங்குறது, அப்புறம் விஞ்ஞானிகள் வர்றது போறது எல்லாம் ட்ரஸ்ட் கிடையாது, பெரிய ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட்ல ஃபண்ட் கலெக்ட் பண்ணி ஒரு 200-300 ஆசிரியர்கள் சேர்ந்து உழைச்சி கொண்டு வர்றாங்க. அதுல இனி வந்து அவங்க என்ன நினைக்க போறாங்க, இது வரைக்கும் இப்படி ஒரு சப்ஜெக்ட் இல்ல, இனிமேல் சப்ஜெக்ட் இருக்குன்னு நம்ம கொண்டு வரோம். அது பேசணும். நமக்கு எப்படி 1 நிமிஷம் 2 நிமிஷம் கிடைக்கும், நமக்கு எப்படி இருந்தா ஒரு புத்தகத்தை கொடுக்கறப்ப ஒரு 2 நிமிஷம் கிடைக்கும் இல்ல. ஆமா ஆமா, என்னன்னு போய் பாத்துறோம், அட்டெண்ட் பண்ணுவோம். இதெல்லாம் கற்பனையா நான் பேசுறேன், இதெல்லாம் நான் நடந்துட்டு இருக்கிறத சொல்ல வரேன். எல்லாத்தையும் 2 நாளைக்கு முன்னாடி கூட மருத்துவரை சந்திச்சு நான் கொடுத்தேன். அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன், அந்த லிங்க்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன், நீங்க பார்த்தா தெரியும். பார்த்தேன். ஞாயிற்றுக்கிழமை நாளே அது எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்டே பேசியிருக்கேன். எம்பிபிஎஸ் அது புதுசா வர டாக்டர் நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. இப்ப நான் தனிப்பட்ட ஒரு டாக்டர் போய் சந்திக்கிறது என்பது வேற. பாருங்க, ஒரு தனிப்பட்ட ஒரு டாக்டர் சந்திக்க நம்ம முடியாது. ஒரு பொது நிகழ்ச்சிக்கு வர்றாங்க. என்னது பொது நிகழ்ச்சிக்கு வர்றாங்க, அப்ப மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் அவங்களுக்கு. அந்த பொது நிகழ்ச்சிக்கு வர்றப்ப அந்த 2 மணி நேரம் கம்மியா இருக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைக்கிறப்ப நாம ஒரு 10 நிமிஷம் அப்ப வந்து இதுதான் இயற்கை கொடுக்கற வாய்ப்பு. அதாவது காலம், நான் போய் ஒரு இஸ்ரோ விஞ்ஞானி போய் சந்திக்க முடியாது, நான் போய் ஒரு ராணுவ விஞ்ஞானி சந்திக்க முடியாது, நான் ஒரு ஐஐடி விஞ்ஞானி சந்திக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இது ஒரு இடத்துல ஒரு அறிவியல் கழகத்துக்கு வர்றப்போ நம்ம அறிவியலை பத்தி பேசப்பாங்க, அறிவியலுக்காக அவங்க வர்றாங்க. நாம என்ன பண்றோம், இடையில இந்த 5 நிமிஷம் டீ டைம்ல பாருங்க, இயற்கை டீ டைம், அப்புறம் மீல்ஸ் டைம், ஈவினிங் டீ பிரேக் டைம், இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு 10 நிமிஷம் கிடைக்கும். அந்த சந்தையில நம்ம என்ன பண்றோம், நம்ம சிந்து பாடிட வேண்டியதுதான். நமக்கு மொத்தமாவே ஒரு நாளைக்கு இதுதான். அந்த 2 நாள் தங்குறப்போ எனக்கு எப்படி இருந்தாலும் காலையில ஒரு 15 நிமிஷம், மத்தியானம் ஒரு 15 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 15 நிமிஷம் பார்த்தா எனக்கு ஒரு எப்படியோ 1.5 மணி நேரம் எனக்கு கிடைச்சிடும். எப்படி 1.5 மணி நேரம் கிடைச்சிடும். அந்த 1.5 மணி நேரத்துல எந்த விஞ்ஞானி வந்து எல்லாம் தமிழ் பரவாயில்ல, நல்ல வாய்ப்பு. எல்லாமே தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் தான், எல்லாருமே தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள். தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள வந்து நம்ம அந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை புத்தகத்தை பிரசன்ட் பண்ணி, இதுதான் நான் இதன்படி நான் வாழ போறேன், நான் வாழ்ந்துகிட்டு என் பொண்ணு இதை படிச்சுக்கிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்து இதை கொண்டுட்டு வர போறாங்கன்னு சொல்லி என் பொண்ணை அறிமுகப்படுத்தி வச்சு உங்களையும் நிக்க வச்சு எல்லாரும் என்னோட மாணவர் அவங்க இந்த மாதிரி 100 பேர் இருக்காங்க, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நீங்க எப்ப மனமூந்து வர்றீங்களோ 100 டாக்டரோ 10 டாக்டர் 50 டாக்டர் டீம் எல்லாம் போட்டு நாசா என்ன ஸ்டடி பண்ணாலும், நாசா வந்து ஸ்டடி பண்ண 150 பக்கத்துல 20 டாக்டர் சேர்ந்து ஒரு ஆளை ரிசர்ச் பண்ணாங்க. அதே மாதிரி நாம கோரிக்கை வைக்கலாம். அதே மாதிரி நான் அந்த மாதிரி நான் 365 நாள் 150 நாள் இருந்தா 150 நாள் இருக்கிறேன், அல்லது 200 நாள் இருக்கிறேன், அல்லது 300 நாள் இருக்கேன், அல்லது நீங்க சொல்ற கட்டுப்பாட்டுக்கு நான் வர்றேன். இதெல்லாம் நம்ம வந்து செஞ்சு இப்ப எடுத்தா தான் இதுக்கு நான் உடம்பு ரெடியா இருக்கு. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் மாணவர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நான் வந்து என்ன செலக்ட் பண்ணி நான் 10 பேர்த்த கூட்டிட்டு வருவேன். அப்ப நாமெல்லாம் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ டைம் செட் பண்ணும் பொழுது நாமெல்லாம் ஒரு 150 நாள் இருந்து காட்ட வேண்டியதுதான். இருந்து அது நான் முதல்ல நான் 364 நாள் இருந்து காட்டுறேன், அவ்வளவுதான். வேணும்னா என்னோட ஒரு 10 பேரு 10 பேரோ 20 பேரோ 5 பேரோ, ஏன்னா இது வந்து இயற்கையில இருக்கிற நடைமுறை, இது அதிசயம் கிடையாது, இது இயற்கையாகவே யாரு வேணாலும் செய்ய முடியாத விஷயமே. இயற்கையில 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்க யாரு வேணா உடம்பை சுத்தம் செய்ய முடியும், உடம்பை அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பல்லு விளக்குறதே சுத்தம் செய்யறதுதான், பல்லு விளக்குறது சுத்தம் செய்யறதா. நீங்க என்ன பண்றீங்க, நாக்க வடிச்சிடுறீங்க, அது தொண்டைக்கு கீழே அந்த 30 அடி கழுவு தெரியாதனாலதான் ஏன்னா விட்டலிட்டி வெளியே விபிஓ, வீனா விட்டல், பீனா பவர், ஓனா அப்செக்ஷன், வி ஈக்குவல் டு மைனஸ், விட்டலிட்டி ஈக்குவல் டு பவர், பவர் மைனஸ் ஓ, பவர் மைனஸ் பி மைனஸ் ஓ, வி ஈக்குவல் டு பி மைனஸ் ஓ. அப்ப என்னன்னா விட்டல், அதாவது நமக்கு வந்து கைனடிக் பவர்
அதாவது பொட்டன்சியல் பவர் ம் கைனடிக்கா மாறுது. பொட்டன்சியல் பவர் கைனடிக்கா மாறுது. அங்க லாஸ் ஆகுறது. ஏன் லாஸ் வருது? அங்க அப்செக்ஷன் வேஸ்ட் இருக்குது. ம் ஆமா ம் ம் அப்செக்ஷன் ம் வேஸ்ட் ம் இருக்கிறதுனால ம் இந்த பாடி ரன் ஆக மாட்டேங்குது. ம் ம் அப்ப ம் 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 அதாவது பொட்டன்சியல் பவர் கைனடிக்கா மாறணும்னா அந்த இன்ஜினுக்கு எந்த பிளாக் இருக்கக்கூடாது. இன்ஜினுக்கு இந்த பிளாக் இருக்க கூடாது. ம் ம் இதுதான் நீங்க ம் பெட்ரோல் ம் ஊத்துறீங்க. அது பெட்ரோல் ம் ஊத்துறதுங்கிறது வந்து ம் பாத்தீங்கன்னா பொட்டன்சியல். அது ஃபயர் ம் ஆகுறப்ப ம் கைனடிக்கா ம் மாறுது. அந்த எக்ஸாஸ்ட் ம் வழி இருக்கணும், சைலன்சர் வழி இருக்கணும். ம் ம் அப்ப அந்த கார்பன் வேஸ்ட் வெளியே போனா அந்த இன்ஜின் ரன் ஆகும். ம் இந்த ம் சைலன்சர் ம் அடப்பு ம் இருந்தாவோ ம் அந்த வேஸ்ட் வெளியே போகலன்னா அந்த அந்த இன்ஜின் ரன் ஆகாது, அப்படியே நின்றும். ஃபங்க்ஷன் ஆகாது. ம் அதேதான் இதுவுமே. ம் நமக்கு வந்து ம் ஹீட் இருக்கு. நமக்கு பாத்தீங்கன்னா 37 டிகிரி ஹீட் இருக்கு. ம் ம் இந்த ம் ஹீட் வந்து பாத்தீங்கன்னா படல. ம் அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 480 மெகாவாட் மின்சாரம் தேவை. ம் 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 ஆமா 480 மெகாவாட். நீங்க பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம்ல இருக்கிற தண்ணி செலவு பண்ணாதான் ஒரு நாளைக்கு உடம்பு அவ்வளவு ஹீட் நம்ம உடம்புல அடக்கி வச்சிருக்குது பொட்டன்சியலா. ம் 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 37 டிகிரி. என்னோட எடை பாத்தீங்கன்னா 60 கிலோ. 60,000 கிராம் இருக்குது. 60,000 கிராம் 37 டிகிரிக்கு ஒரு வினாடி நேரத்துல ஹீட் பண்ணோம்னா எனக்கு 77 லட்சம் ஜூல் எனக்கு தேவைப்படுது. அது வந்து வாட்ஸா கன்வெர்ட் பண்ணா வாட்ஸா 648 480 மெகாவாட் தேவை. அப்படின்னா என்ற உடம்பு வந்து அணுகுண்டு மாதிரி உள்ள சக்தி வச்சிருக்குது. ஆனால் அதை வந்து பிரிச்சு எடுக்க முடியல. அது லேசா என்ன பண்ணுதுன்னா ஹெவி வோல்டேஜ் வச்சுட்டு லோ ஆம்பியர் வச்சுட்டு லேசா உடம்பு அசைச்சிட்டு இருக்குது. அவ்வளவுதான். இது அணுகுண்டு மாதிரி இருக்கு. அதேதான் இந்த அப்படின்னா 480 மெகாவாட்ஸ் வந்து எப்படி இந்த உடம்பு உற்பத்தி பண்ணுது? அத பொட்டன்சியலா வச்சிருக்குது. பொட்டன்சியலா வச்சிருக்கு. இது எங்க இருந்து வந்தது? இட்லிலயோ தோசையிலயோ. இதெல்லாம் இட்லி தோசையெல்லாம் மனுஷன் வந்து இந்த நூற்றாண்டுல கண்டுபிடிச்சிருப்பான். அவ்வளவுதான். அப்ப நம்ம உடம்பு வந்து இவ்வளவு கலோரி வேல்யூ. இந்த கலோரி வேல்யூங்கிறது சம்பந்தம் இல்லை. உணவு என்பது பொழுதுபோக்குக்காகவும் நோயை மறைப்பதற்காகவும் அல்லது வந்து உலக நடப்பு தெரியாம இருப்பதற்காக ருசிக்காகவும் உலக நடப்பு தெரியாம இருப்பதற்காகவும் உடம்பில் ஏற்படுகின்ற கொடுமைகள், மரணம், நோய் இதெல்லாம் தெரியாம இருக்கிறதுக்காகவும் அரசியல் புறத்தல் நடக்கிறதும் அகத்தல் நடக்கிறதையும் புறத்தல் நடக்கிறதும் தெரியக்கூடாது, அகத்தல் நடத்தல் தெரியக்கூடாது என்பதற்காக போதைப் பொருளாக இயற்கை கொடுத்திருக்கிறது. இத போட்டுட்டு தான் உலக நடப்பு தெரியாம இருக்கிறது, தன்னை மாய்ச்சிக்கிறது, தன்னுடைய அறிவில்லாம் போறது, உணர்வில்லாம் போறது, தன்னை ஏமாத்துறதும் தெரியறது இல்ல, தன்னை பழிவாங்கிறதும் தெரியறது இல்ல. இப்படிதான். இப்ப சாராயம் குடிச்சவனுக்கு உள்ள நடக்கிறதும் தெரியாது, வெளியே நடக்கிறதும் தெரியாது. போதையில் இருக்கிறவனுக்கு உள்ள நடக்கிறதும் தெரியாது, வெளியே நடக்கிறது தெரியாது. அப்படிதான் மயக்கத்துக்கு போயிடறான்ல. அப்ப ரெண்டுமே அவுட் ஆயிருது. அதான் விஷயம். சரி, அவ்வளவுதான் விஷயம். இப்ப மறுபடியும் நம்ம 8 மணிக்கு நம்ம 8 மணிக்கு பேசுவோம். நன்றி, வணக்கம். ஓகே, நன்றி சார்.